சென்னை நொளம்பூரில் உள்ள தனியார் அழகு சாதன நிலையத்தில் பணிபுரிந்து வந்த மணிப்பூரைச் சேர்ந்த பெண்கள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளனர். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மார்பிங் முறையில் ஆபாசமாக வீடியோவை உருவாக்கி அதன் மூலம் மிரட்டும் மர்ம நபர் குறித்து வழக்கறிஞருடன் வந்து புகார் அளித்தனர். இந்த புகார் சென்னை மேற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசாரிடம் விசாரணைக்கு சென்றது. போலீசார் விசாரணையில் பெண்ணின் ஆபாச வீடியோவை தனிப்பட்ட முறையில் மட்டுமல்லாது டெலிகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கத்தில் அனுப்பி மிரட்டிய நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் டெக்னாலஜியை பயன்படுத்தி விசாரிக்க ஆரம்பித்தனர். டெலிகிராமில் வீடியோ வெளியானதால் அந்த டெலிகிராம் அக்கவுண்ட் பயன்படுத்திய செல்போன் எண் மூலமாக அந்த மர்ம நபரை போலீசார் அடையாளம் கண்டனர். இருப்பினும் தன் இருப்பிடத்தை கண்டறிய முடியாதபடி தொழில்நுட்ப ரீதியாக தப்பித்த அந்த நபரை சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. கைதானவர் சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி ஜோ ரிச்சர்ட் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த இளைஞர் பூவிருந்தவள்ளியில் உள்ள தனியார் கல்லூரியில் எலக்ட்ரானிக் தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ படித்துள்ளதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாது சைபர் கிரைம் தொடர்பான பல்வேறு தொழில்நுட்பங்களையும் கற்று அறிந்துள்ளார். இந்த அறிவை பயன்படுத்திதான் AI தொழில்நுட்பத்தின் மூலம் மணிப்பூரைச் சேர்ந்த பெண்ணை தன் ஆசைக்கு இணங்குவதற்காக மிரட்டியது விசாரணையில் அம்பலமானது. பகுதி நேரமாக பைக் டாக்ஸி ஓட்டிய ஜோ ரிச்சர்ட் அடிக்கடி மணிப்பூரைச் சேர்ந்த பெண்கள் வீட்டிற்கு செல்வதற்கு இருசக்கர வாகனத்தை புக் செய்வதை அறிந்து கொண்டுள்ளார். மீண்டும் மீண்டும் சம்பந்தப்பட்ட மணிப்பூரைச் சேர்ந்த பெண்ணை பிக்கப் செய்து வீட்டில் விடும் வகையில் பைக் டாக்ஸி செயலியை நுட்பமாக பயன்படுத்தி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் பாதிக்கப்பட்ட மணிப்பூரைச் சேர்ந்த பெண்ணிடம் ஜோ ரிச்சர்ட் நட்பாக பழக ஆரம்பித்துள்ளார். அவ்வாறு நெருங்கி பழகும்போது உல்லாசமாக இருக்க அழைத்தபோது மணிப்பூரைச் சேர்ந்த பெண் மறுத்துள்ளார். முன்னதாக பெண்ணிடம் பழகும்போது அவருடைய இன்ஸ்டாகிராம் போட்டோக்கள் உள்ளிட்டவற்றை நட்பு ரீதியாக வாங்கி வைத்திருந்துள்ளார். இந்நிலையில் மர்ம நபர் ஒருவர் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஜோ ரிச்சர்ட் மற்றும் மணிப்பூர் பெண்ணும் ஆபாசமாக இருப்பது போல் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபாச வீடியோ ஒன்றை தயாரித்து மணிப்பூரைச் சேர்ந்த பெண்ணிற்கு அனுப்பி மிரட்டியுள்ளார். தொடர்ந்து டெலிகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளத்திலும் வெளியிட்டதால் அச்சமடைந்த மணிப்பூர் பெண் அந்த மர்ம நபர் யார் என்று தெரியாமல் ஜோ ரிச்சர்ட் உதவியை நாடியுள்ளார். ஜோ ரிச்சர்ட்டும் உதவுவது போல் மிரட்டும் இன்ஸ்டாகிராம் நபரை தொடர்பு கொண்டு குறுஞ்செய்தி வழியாக எச்சரிக்கை கொடுத்துள்ளார். அப்போது தொடர்ந்து இந்த ஆபாச வீடியோவை வெளியில் விடாமல் இருப்பதற்கு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் தயாரித்த வீடியோவை நிஜமாக்க வேண்டும் என கூறியுள்ளார். இருவரும் நிஜத்தில் தனிமையிலிருந்து அதை வீடியோ பதிவு செய்து அனுப்ப வேண்டும் என கூறியுள்ளார். அப்பொழுதுதான் இதுபோன்று AI தொழில்நுட்ப வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிடாமல் இருப்பேன் என மிரட்டியுள்ளார். அப்போது ஜோ ரிச்சர்ட் இந்த பிரச்சனையை முடிக்க இருவரும் தனிமையிலிருந்து வீடியோ எடுத்து அனுப்பிவிடுவோம் என மணிப்பூரைச் சேர்ந்த பெண்ணை சம்மதிக்க வைத்துள்ளார். இந்த நிலையில்தான் அந்த பெண்ணின் சகோதரிக்கு இந்த தகவல் தெரிந்து மணிப்பூர் பெண்ணை மீட்டு உள்ளார். வழக்கறிஞருடன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தைரியமாக புகார் அளித்ததன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போதுதான் உடனிருந்த ஜோ ரிச்சர்ட் தனது தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி மணிப்பூரைச் சேர்ந்த பெண்ணை ஆசைக்கு இணங்க வைக்க முயற்சித்தது தெரிய வந்துள்ளது. இன்ஸ்டாகிராம் மூலம் மிரட்டும் நபரும் ஆபாசமாக வீடியோ உருவாக்கிய நபரும் ஜோ ரிச்சர்ட் தான் என்பது தெரிய வந்தது. டெக்னிக்கலாக தப்ப முயன்ற ஜோ ரிச்சர்ட்டை டெக்னாலஜியை வைத்து சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவர் வைத்திருந்த லேப்டாப் மற்றும் செல்போனை ஆய்வு செய்தபோது ஆபாசமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி வீடியோ தயாரிக்க தேவையான செயலிகளையும் புகைப்படங்களையும் அவர் வைத்திருப்பது ஆதாரமாக கிடைத்தது. இதனையடுத்து லேப்டாப் மற்றும் அவர் பயன்படுத்திய செல்போனையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். வடமாநில பெண்களின் ஆபாச வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வெளிவருவதாலும் ஸ்பா உள்ளிட்ட இடங்களில் பாலியல் தொழில் நடப்பதாலும் மணிப்பூரைச் சேர்ந்த பெண்ணை ஆபாசமாக சித்தரித்து வீடியோ வெளியிட்டால் யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள் என்று நினைத்து AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபாச வீடியோ வெளியிட்டதாக இளைஞர் வாக்குமூலம் அளித்துள்ளார். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஜோ ரிச்சர்ட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை மேற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.